குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இமேஜ் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட் டூல்ஸை உபயோகப்படுத்தி எப்படி இமேஜ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல சிசிஎம் அப்படின்ற வந்து ஃபாஸ்ட் டூல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்டோஸு லினக்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ அந்த சிசிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். CAESIUM சிசிஎம். இந்த ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இமேஜ் கம்ப்ரெஸர். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் இருக்கும், ஃபோல்டர். ஸோ எந்த இமேஜை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போது நான் வந்து இந்த பேனர் ஃபாஸ்ட் ட்ரைனிங் இந்த இமேஜை வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. சைஸ் வந்து 1706.35 MB இருக்குது. ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 3600 × 2400 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல அதனுடைய குவாலிட்டின்னு இருக்கும். இந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எந்த குவாலிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 50% குவாலிட்டி இருந்தால் போதுமானது. 50% வைக்கிறேன் நான் குவாலிட்டி. என்ன ஃபார்மேட்டில் எனக்கு வேணும், ஜேபிஜி, பிஎன்ஜி, பிஎம்பி. ஸோ எனக்கு ஜேபிஜி வேணும். ஜேபிஜி நான் கொடுத்துட்றேன். இங்கே ரீசைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து அப்சல்யூட் அப்படின்னா பிக்சலில் இருக்கும் உங்களுக்கு. பர்சன்டேஜ்ன்றது ரேஷியோவில் பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்சல்யூட்டில் வேணும், பிக்சலில் வேணும். ஸோ எனக்கு ஏற்கனவே ப்ரீ டெஃபைன்டாக மைண்ட் இருக்குது. வித்து வந்து பார்த்திங்கன்னா 320 பிக்சல் வேணும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 240 பிக்சல் வேணும். இப்போ எமிஸ் ஃபோட்டோஸ் அதேமாரி நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே இவ்வளோ கேபிஸ் தான் இருக்கணும், 20 KB இருக்கணும், 30 KB இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதேமாரி பிக்சல் சொல்லுவாங்க, இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வித்து இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்சல்யூட் கிளிக் பண்ணிவிட்டு வித்து ஹைட்டு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை கொடுத்துட்டு கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டோன்ட் என்லார்ஜ் இமேஜ் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். இங்கே இந்த அவுட்புட் ஃபோல்டர் எந்த இடத்துல இந்த ஃபோல்டர் சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நான் டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். என்னுடைய ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்க. இப்போ முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ப்ரிவியூ பார்க்க விரும்புகிறீங்களா, ப்ரிவியூ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிவியூ காட்டும். ஸோ ஜூம் அவுட் கொடுத்துங்க. 2 இமேஜோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காட்டும். ஸோ உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா இல்லைன்னா நீங்கள் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்சல்யூட் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே 320 × 240 கொடுத்துருக்கீங்க. 320 × 240 கொடுத்துருந்தீங்க. அப்ளை கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ரெஸ் கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய இமேஜ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இதனுடைய கம்ப்ரெஷன் டன், இதுவே ஒரு மெசேஜ் வரும். 1 கம்ப்ரெஸ்டு. டைம் எலாப்ஸ் 0.84 செகண்ட். சேவ்டு பேஸ் வந்து 1.65 MB. முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 1706.35 KB இருந்து இப்போ வெறும் 14.22 KB தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த கம்ப்ரெஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபைல் டெஸ்க்டாப் இருக்குது. இதுதான் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இமேஜ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.